கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி மனதுருகி சுகமாக்குகிற தேவன். மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இறந்ததுக்கப்புறம் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போகிறாங்க. அது கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கால்நடையை அவர் இடத்துக்கு போகிறாங்க. அப்போது ஏசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். நம் தகப்பன் மனதுருக்கமுள்ள தகப்பன். இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுது நற்செய்தி. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு நடக்கவே முடியல, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இந்த நோயிலேருந்து விடுதலையே கிடையாதான்ட்டு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுற நற்செய்தின்னு தெரியுமா? நம் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்துட்டாரு, நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோன்ற வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஏசப்பா நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டு அவரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை சுத்தமாக்குவாங்க. ஏன்னா அவர் மனதுருக்கமுள்ள தேவன் நம்ம கூட இருக்காங்க. அதனால சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கலங்காதீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மறுபடியும்